ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் இருக்கிற சனி இந்த ஒரு வருட காலம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மிக 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 சிறப்பாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பணமும் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சிறப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இவங்களுக்கு என்ன பண்ணாலும் ஜாபில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது. பெருசாக அதாவது எப்போ போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். பெரிய பதவி உயர்வுகளோ அதன் மூலமாக பெரிய பணமோ இல்லை. ஆனால் நார்மலாகவே அவங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்கும். பெரிய செலவுகள் இல்லாமல் வர்ற பணத்தை சேமிச்சுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் கை நிறையா பணம், அதாவது டெய்லியும் வீட்டுக்கு வரும்போது ஒரு அமௌண்ட் கொண்டு வரணும். அதாவது கொண்டு வரவே முடியாமல் இருந்திருக்கும் காலகட்டம். ஆனால் இப்போ அவங்க நினச்ச மாதிரியே டெய்லியும் ஒரே சமமான அளவு பணத்தை டெய்லியுமே கொண்டு வீட்டில் வைக்க முடியும். வியாபாரிகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தொழில் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதே போல் வீட்டில் மனைவியோட, அப்புறம் கூட பிறந்தவங்களோட, அம்மா அப்பாவோட எல்லாமே சின்னதாக ஒரு தகராறு எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் ஒன்று நினைப்பாங்க, பட் எதிரில் இருக்கிற யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் வெளிப்படும். அதனால் அது சின்ன சின்ன சண்டையாக கொஞ்சம் எல்லோரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் தான் அது நடக்கும். அப்புறம் இவங்க ஜாபுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் சமாதானமாகி நல்லா தான் பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கூடையும் அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் கூடி வரும். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. புதிதாக திருமணம் ஆகும்போது அவங்க அந்த கோபதாபங்கள்லாம் காட்டிக்கவும் மாட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போல் குழந்தை பாக்கியமும் சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இவங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி ஹனிமூன் ட்ரிப்ஸை சாதாரணமாக கொஞ்சம் திருமணமாகி கொஞ்சம் காலம் ஆனவங்க கூட இந்த ட்ரிப்ஸ் எல்லாம், ஏன்னா கை நிறைய பணம் வரும், அதனால் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வருவாங்க. வயதானவர்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் வெளிநாட்டுக்கு கோயிலுக்கு, இப்போ மலேசியாலாம் போகிறாங்க அப்படின்னா போய் முருகரை பார்த்துட்டு வர்றது, அந்த மாதிரி பர்பஸாக அதை பிளான் பண்ணியே போவாங்க. அதே போல் உள்ளூரில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போக எல்லாருமே, எல்லா வயதினருமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரக்கு. ஏன்னா குரு புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு யோசித்தாலே கோயில் பற்றி தான் சொல்லுவார். அதனால் மனசு முழுக்க கோயில்களுக்கு போகிறதுக்கு தான் இருக்கும். எல்லாமே ட்ரிப்ஸாக, சின்ன சின்ன ட்ரிப்ஸாக போயிட்டு வருவாங்க. ஃபாரினும் போயிட்டு வரக்கான யோகம் இருக்குது. ரொம்ப நல்ல பணவரவு அப்படின்றது வர்றதுனால எந்த வித பிரச்சனையும் இருக்காது. கடன் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் ஏதாவது கடன்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஈஸியாக கட்டி முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இஎம்ஐ எல்லாம் இருக்க ஒரு 5-6 இஎம்ஐ ஒட்டுக்க கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பணம் வரும். அதனால் பணத்தால் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சிறப்பு. அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிற விஷயங்களும் பெருசாக எதுவுமே இருக்காது. இவங்களை பார்த்து கொஞ்சம் பேர், ஐயோ இவங்க நல்லா இருக்காங்களே, நல்ல பண வசதியோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்களை பார்த்து அவங்க ஏக்கப்படும் போது அந்த ஏக்கம் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவை கொடுக்கறனால கொஞ்சம் தலைவலி, அந்த மாதிரி கால்வலி, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் சின்ன சின்னதாக சில பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நோய் எரியுறி ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பகை அப்படின்றது இருக்காது. ஆனால் கொஞ்சம் பேர் மனசுக்குள்ளே இவங்களை வெறுப்பாங்க, நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேலே வெறுப்பு காட்டுறது, அவங்களுடைய வனப்பின் காரணமாக வெறுப்பு வரும். ஓகேங்களா? இதுதான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இந்த வருடம் முழுக்க கொடுக்குற அமைப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.